Hello students, welcome to online videos. In our before class, we see about the chapter food and the introduction of this chapter and the spoilage of food. Let me recall the spoilage of food. Food items like fruits, vegetable, milk and meat will be fresh for very short period. ஸோ சில ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். மில்க் மீட் எல்லாமே இட் ஹாஸ் அ வெரி ஷார்ட் லைஃப் டைம் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிஷபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது சீக்கிரமாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ரைஸ் ஹேவ் லாங் லைஃப் டைம் பட் தேர் ஆல்சோ டீகம்போஸ். ஸோ அதுவே சில ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வீட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும். The change in the normal state of the food is called spoilage of food. ஸோ நார்மல் ஸ்டேட்லேருந்து டீகம்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது, டீகே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாயில்டு ஃபுட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் டு ஈட். ஸோ அந்த ஸ்பாயில் ஆன ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாப்பிட முடியாது. கெட்டுப்போன ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் தெரியும். அதோடைய டேஸ்ட் மாறும், அதோடைய ஸ்மெல் டிஃபர் ஆகும், அதோடைய கலர் கூட என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டிசீஸ் வரது கூட என்ன இருக்குது அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டோடைய காசஸ் எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Now we are going to be see about causes. Once the food item are harvested, they begin to decompose. Food can be spoiled by factors like air and oxygen, moisture, enzymes, microorganism, light and temperature. ஸோ ஃபுட்டு வந்து எப்படி ஸ்பாயில் ஆகுது, எந்த ஃபேக்டர் மூலயமா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏர், ஆக்சிஜன், மாய்ஸ்டர், என்சைம், மைக்ரோ ஆர்கானிசம், லைட் அண்ட் டெம்பரேச்சர் இது மூலயமாலாம் வந்து ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏர் அண்ட் ஆக்சிஜன் பார்க்கலாம். When oxygen react with food content, it produce changes in the color and flavor of the food. ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸில் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய கலரும் அதோடைய ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாய்ஸ்டர் கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரெஷ். when the moisture is gone, vegetables and fruits shrink. due to evaporation, moisture loss occurs in food like meat, fish and cheese. ஸோ சில வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுவே எவாப்ரேஷனால் அந்த மாய்ஸ்டர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டு, ஃபிஷ்ஷு, சீஸ் இதிலெல்லாம் எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டு எல்லாமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. எவாப்ரேஷன் மூலயமா அந்த மாய்ஸ்டர் எல்லாமே போயிடும். ஸோ அந்த ஃபுட்டும் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்பாயில் ஆகிடும். Next is enzymes. Enzymes break down the larger molecule of the food in different ways like oxidation, browning and reaping. So the food items decay. So enzymes என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டில் இருக்க லார்ஜர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் பண்ணிடும். ஸோ அது மூலியமாகவும் ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடும். Next is microorganism. Microorganisms such as fungi, yeast and bacteria can grow well in lower temperature. They multiply in food and spoil them. So microorganism, fungi, yeast, bacteriaலாம் என்ன ஆகும் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் வந்து க்ரோ ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப மல்டிப்புளாக ஃபார்ம் ஆகி ஃபுட்டை வந்து டோட்டலாகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணிடும். நெக்ஸ்ட் இஸ் லைட். லைட் ப்ரொடியூஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ். ஸோ டோட்டலாகவே அந்த ஃபுட்டில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணிடும். And then temperature. Sometimes rise in temperature causes food spoilage. ஸோ டெம்பரேச்சர் மூலயமாவும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகும். ரொம்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட் we going to be see about effects. Spoiled foods are not suitable to eat. They may not be fresh and tasty. ஸோ ஸ்பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எப்போவுமே சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. சம்டைம் இட் வில் பி harmful to consume them. மைக்ரோ ஆர்கானிசம் present in the spoiled foods may cause foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and இன்டைஜஷன். ஸோ ஸ்பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டிசீசஸ் வரது கூட சான்சஸ் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பாயில்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஃபுட்பார்ன் டிசீசஸ் மாதிரி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், டிசென்ட்ரி இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் டைஜஷன் வந்து சரியாக ஆகாது, இன்டைஜஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். The process of keeping the food materials for a long time without being spoiled is called preservation of food.
ஸோ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வந்து லைஃப் டைம் வச்சுருக்க மாதிரி ஒரு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாத்து வைக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட் வில் பி ஸ்பாயில்ட் இஃப் இட் இஸ் நாட் ப்ரிப்பேர்டு, ப்ரிசர்வ்ட் அண்ட் ஹேண்டில்ட் இன் த ரைட் வே. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து ப்ராப்பர் வேயில் நம்ம வந்து பார்த்துக்கல, அதை பராமரித்து வைக்கல அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர் ஆர் மெனி மெத்தட் யூஸ்டு டு ப்ரிவென்ட் டீக்ளே அண்ட் ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வேறு மாதிரி எந்த மெத்தடில் நம்ம ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், எப்படி வந்து நம்ம பாதுகாத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் requires lot of effects. Nowadays, food cultivation and the crop yield are decreasing. There are many people suffering in the world without food. So we need to protect and preserve the food. The following are the ways to preserve food. ஸோ நவடேஸ் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு வந்து சரியாகவே கிடைக்கிறது இல்லை. கல்டிவேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. க்ராப் ஈல்டு எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன வேவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையிங் பார்க்க போகிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். ஸோ ட்ரையிங் மெத்தட் அப்படின்னா அந்த ஃபுட்டில் இருக்க வாட்டர்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக நல்லா வெயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் அடிஷன் ஆஃப் சால்ட். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஆடிங் சால்ட் டு த ஃபுட் டு ரிமூவ் த வாட்டர். ஸோ இதை சால்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு கூட நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதில் இருக்க வாட்டர்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் அண்ட் பிக்கல்ஸ். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பு போட்டு காய வைப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு கருவாடாக வந்து மாறும். அதுக்கப்புறம் பிக்கல்ஸ், ஊறுகாய். ஸோ நான் ஒரு மேங்கோ இல்லை லெமன் அதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்து அது இருக்கும். அண்ட் தென் அடிஷன் ஆஃப் சுகர். இன் திஸ் மெத்தட் சுகர் இஸ் ஆடட் டு த ஃபுட். சுகர் dissolve in the water content of the food and preserve the food items ஃப்ரம் ஸ்பாயிலேஜ். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுகரை வந்து ஆட் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் கூட இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக அது வந்து கொஞ்சம் லைஃப் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாம் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீசிங். The microbial growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. ஸோ இதை ஃப்ரீசிங் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் ஆகாமல் இருக்கிறத வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். அண்ட் தென் பாயிலிங் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ எதுக்காக நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து பாயில் பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா அழிஞ்சி போயிடும். ஸோ மில்க்கு வாட்டர் எல்லாமே நம்ம சூடு பண்ணி தான் நம்ம வைப்போம். ஸோ மில்க் வந்து நம்ம சூடு பண்ணுறனால அது வந்து கொஞ்சம் லைஃப் எடுக்கும். ஸோ நம்ம சூடு பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது லைஃப் டைம் வந்து குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் இஸ் கேனிங். இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர் டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டு நாட் க்ரோ ஆன் தேம். ஸோ இதை கேனிங் அப்படின்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பேக்கெட் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு டைட் கவரில் வந்து போட்டு வச்சுருவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஜெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் பவுடர். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேஷன்ஸ். கெமிக்கல் ப்ரிசர்வேஷன் ஆர் ஆடட் டு ஸ்டாப் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் சர்டன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். சில ஃபுட் மெட்டீரியல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் பண்ணாமல் அது வந்து தடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் பென்சோனைட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சோடியம் பென்சோனைட் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட் பண்ணுவாங்க. பிக்கிள்ஸில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வினிகர் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் now we going to be see about purpose of food preservation. எதுக்காக நம்ம வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணணும், ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபுட் ப்ரொடக்ஷன் ஹஸ் இன்க்ரீஸ் டியூ டு மாடர்ன் டெக்னாலஜிஸ். இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நிறையா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ agriculture practice is abandoned in many places as there is failure of monsoon. இப்போ அக்ரிகல்ச்சரும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சி போயிடுச்சு.
ஏன்னா மான்சூன்னால் மழை சரியாக இல்லாததுனால இப்போ நமக்கு சரியாக கல்டிவேஷனும் ஆகிறது கிடையாது. அட் த சேம் டைம் மெனி பீப்புள் சஃபர் இன் த வேர்ல்ட் வித்தவுட் ஃபுட். ஸோ ஃபுட் இல்லாமல் நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை எனி மீன்ஸ். ஸோ ஃபுட் வந்து எந்த டைம்லையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோவிங் ரீசன். எதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டு ரீட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரின் வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஸோ அந்த ஃபுட்டில் இருக்க கலரு, டேஸ்ட்டு அதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தேவை. அண்ட் டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஆண்டு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக அந்த பொருள் நல்லா இருக்கணும், அதுக்காகவும் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தேவை. டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பேக்டீரியா அண்ட் ஃபங்கை இந்த ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த ஃபுட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து க்ரோத் ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தேவை. அண்ட் டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தேவை. அண்ட் தென் ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் our health பட் ஆல்சோ மேக்ஸ் ஃபுட் அவைலபிள் டு த பீப்புள் who need it. ஸோ ஃபுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறனால நம்ம பாடிக்கு மட்டும் நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் நல்லது கிடையாது. ஸோ நிறைய பீப்புள் வந்து ஃபுட் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஃபுட்டு போய் சேர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் we going to be see about obesity. Obesity and overweight are defined as abnormal or excessive fat accumulation in the body that may affect the health. Obesity is not most commonly caused by excessive food intake, lack of physical activities and genetic reasons. So obesity and overweight is defined as a abnormal or excessive fat accumulation in the body. It may also affect the health also. Obesity is most commonly caused by excessive food intake and lack of physical activities and genetic reason. ஸோ ஜெனட்டிக் ரீசன் மூலயமாவும் இல்லை நம்ம ரொம்ப ஃபுட் எடுத்துக்கிறதுனால ரொம்ப ஃபேட்டான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லேக் ஆகிறனால கூட சில பேர் வந்து ரொம்ப ஊதி போய் இருப்பாங்க. ஸோ ஒபேஸ் பீப்புள் டேக் மோர் ஃபுட் பட் ஒர்க் வெரி லெஸ். ஸோ ஒபேஸ் பீப்புள் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து ஃபுட்டு ரொம்பவே எடுத்துப்பாங்க. ஸோ ஒர்க் வந்து ரொம்பவே கம்மியாக செய்வாங்க. வென் தேர் ஈட் மோர் அண்ட் ஒர்க் லெஸ் எக்ஸஸ் எனர்ஜி இஸ் அக்கம்லேட்டட் அஸ் ஃபேக்ட். ஸோ அவங்க வந்து ஃபுட்டு நிறையா எடுத்துகிட்டு ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக செய்கிறனால அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அவங்க பாடியில் வந்து இருக்குது. அண்ட் தென் இட் வில் கிரியேட் ப்ராப்ளம் ஆல்சோ. ஒபிசிட்டி இன்க்ரீஸ் த சேஞ்சஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஒபிசிட்டினால் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட் இஸ் ப்ரிசர்வேஷன். Obesity is mostly related to our lifestyle and habits. Eating healthy food and having regular exercise, physical activities can reduce obesity and overweight. ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நம்ம வெயிட்டை வந்து நம்ம குறைக்க சான்சஸ் இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ். ஸோ நம்ம வந்து யங் ஏஜில் வந்து ரொம்பவே நம்ம வெயிட்டை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்பவும் நம்ம குண்டாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் நம்ம வந்து லீனாக இருக்கக்கூடாது. ஸோ நார்மல் வெயிட்டில் வந்து நம்ம எப்போவுமே இருக்கணும். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நம்ம கம்பல்சரி இருக்கணும். இன் ஆர்டர் டு அவாய்ட் ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் we need to do the following. ஸோ ஒபிசிட்டியை ரெடியூஸ் பண்ணவும் நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணவும் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேக்ட். ஸோ வெளியே வாங்கி சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரொம்பவே சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபேக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மோஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மீட் இருக்கிற மீட்டில் ரொம்ப கொழுப்பு சக்தி இருக்கும். ஸோ அந்த கொழுப்பு சக்தி இருக்கிற மீட்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள், ஓல் கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ வந்து வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குறதோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. ஹேவ் அடக்வேட் ஸ்லீப். ஸோ ரொம்பவும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தூங்கக்கூடாது. ஸோ சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தூங்கக்கூடாது. ஸோ தூக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் மட்டும் போதும். ஒரு 8 hours மட்டும் நம்ம தூங்கினா போதும். ரொம்பவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தூங்கக்கூடாது. நெக்ஸ்ட் we going to be see about body mass index. People are generally classified as obese and
overweight based on body mass index. Body mass index is obtained by dividing a person weight in kilograms by the square of its height in meters. ஸோ ஒரு மனுஷர் வந்து ரொம்ப ஒபேஸாக இருக்காங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு சொல்லலாம். ஸோ ஒரு பர்சனுடைய ஹைட்டும் வெயிட்டும் வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பீப்புள் வித் பிஎம்ஐஸ் பிட்வீன் 18.5 and 25 has less change of developing disease like cancer, heart disease and diabetes. ஸோ பிஎம்ஐ ரேஞ்ச் வந்து 18.5லேருந்து 25க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸு, கேன்சர் அண்ட் டயபெட்டிஸ்லாம் வரதுக்கு கம்மி சான்சஸ் தான் இருக்குது. ஸோ பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Let me take an example. BMI of a person with 60 kg weight and height of 190 cm can be calculated. ஸோ ஒரு பர்சனுடைய வெயிட்டும் ஹைட்டும் எடுத்துருக்கோம். வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 60 kg, ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 90 cm. ஸோ பிஎம்ஐ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம பிஎம்ஐ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பிஎம்ஐ ஃபார்முலா இஸ் வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். பட் நம்ம கொஸ்டினில் கொடுத்தது வந்து 190 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா மீட்டராக மாற்ற போகிறோம். ஸோ வி ஆல் நோ தட் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து இப்போ நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா மீட்டராக மாற்ற போகிறோம். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ 190 டிவைடட் பை 100. ஸோ 190யை நம்ம 100 கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.90 மீட்டர். ஸோ சென்டிமீட்டரை இப்போ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மீட்டராக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிஎம்ஐக்கான கால்குலேஷன்ஸ் போடலாம். ஸோ வி நோ த வெயிட். ஸோ வெயிட் வந்து நமக்கு தெரியும், வெயிட் இஸ் 60. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றிட்டோம். ஸோ எவ்வளோ மாற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.90 மீட்டர். ஸோ ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ ஃபார்முலாவில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம 2 வாட்டி போடுவோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ 1.90 இன்ட்டு 1.90. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வாட்டி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் which is equal to 60 by, ஸோ இப்போ நம்ம 1.90 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 3.61. ஸோ இப்போ வந்து நம்ம 60யையும் 3.61யும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 16.62. ஸோ which is kilogram per meter square. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெயிட்டையும் ஹைட்டையும் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16.62. ரேஞ்ச் 25லேருந்து 30க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஓவர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பர்சனுடைய பிஎம்ஐ வந்து 25லேருந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒபேஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் திஸ் யுவர் கிளாஸ் இஸ் finished. We see the next concept in next class. Thank you students.